உங்களை ஆன்லைன்ல உங்களிடத்தில் பேசும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த டெய்லி மார்னிங் பவர் வேர்ட், தினம் காலை வல்லமை வார்த்தை. நமக்கு நிச்சயமாக தினம் ஒரு வல்லமை வார்த்தை தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு வல்லமை வார்த்தை தேவை. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அப்பா பிதாவே, இந்த நேரத்தில் கூட உங்களுடைய வார்த்தைகளை நான் பேசும்போது உங்களுடைய ஆவியானவர் என்னை நிரப்பி, உங்களுடைய வல்லமை நான் நிரப்பி, கட்டப்பட்ட ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சேரும்படி ஆண்டவரை கர்த்தரை கிருபை செய்கிறார். In the name of Jesus Christ of Nazareth. Amen. Amen. Hallelujah. So இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக போவதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் நாம் ஆராதனைக்கு கடந்து செல்லுமா? ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான். நான் 7 மணிக்கு முடித்திருவேன். ஸோ நான் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். அப்பா கிருபை பெரிதென்னும் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே என் மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருவே இன்னும் தேவை கிருபை தாருவே தாழ்மையுள்ளவனிடம் தண்ணீரோதே கிருபை தாழ்மையுள்ளவனிடம் தண்ணீரோதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமோடன் தம்பலமோடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமோடன் தம்பலமோடன் சேவை செய்ய கிருபை தாருவே சேவை செய்ய கிருபை தாருவே. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை என் அருமை தேவ பிள்ளைகளே, புலம்பல் என்கிற புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலே இன்னைக்கு என்ன வார்த்தை ஆண்டவரை நான் சொல்ல வேண்டும் என்று கேட்கும்போது கர்த்தர் இப்படியாக என்னிடத்தில் வெளிப்படுத்தின வார்த்தை. புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே எரேமியா தீர்க்கதரிசி புலம்பி அழுகிறார். அந்த புலம்பல் நேரத்திலே, கஷ்டத்தின் நேரத்திலே, வருத்தத்தின் நேரத்திலே அவர் சொல்லுகிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம், அதுக்கு 21 அவங்க சொல்றாரு, இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாமே எதிராய் மாறிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்து நிமித்தமாக எல்லாம் எதிராய் மாறிச்சு. அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள், அடிமையாய் மாறினார்கள், எல்லாரும் சிதறந்து போனார்கள். இஸ்ரவேல் விட்டு எல்லாரும் ஓடி போனார்கள். இஸ்ரவேல் விட்டு எல்லாரும் ஓடி போனாங்க, எல்லாம் சிதறந்து போனாங்க. ஆண்டவருடைய ஜனங்க ஏன் தெரியுமா? அவங்க செய்த பாவத்தினாலே, அவங்க செய்த ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவத்தினாலே எப்படியாக நடந்தது. எல்லாம் சிதறி போனது. எனவே தீர்க்கதரிசி புலம்பி அழுகிறார். எதுக்கு அழுகிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழுகிறார். ஆண்டவரே அப்படி சொன்னாங்க, your people, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், உம்மை நோக்க செய்தோம். ஆனால் 21ஆம் வசனம், இதை என் மனதில் வைத்து
நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். எதை மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருக்கிறானா? நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு அளவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ அதிகாலையில, நாளை காலையில, அதிகாலையில அது புதிதாய் மாறும் என்று இறைமையாக சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு காலையில அது புதியவைகளாய் மாறும். ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கஷ்டங்கள், ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாம செய்த காரியங்கள் நிமித்தமாக படுகிற பாடுகள், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனை வந்துருச்சு. அந்த சோதனையிலிருந்து எப்படி வெளிவரது? கர்த்தர் சொன்னாரு, அவைகள் காலை தோறும் புதிதாக இருக்குது. இன்னைக்கு காலையில இது புதிதான கிருபை கர்த்தர் உங்களுக்கு காட்டுகிறார். இன்று ஆண்டு உங்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நிர்மூலம் என்றால் என்ன? முற்றிலும் அழிஞ்சு போகிறது. நாம் முற்றும் அழிஞ்சு போகல. நாம் முற்றும் அழிஞ்சு போகல. நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் பிரச்சனைகள் தாண்டி வரும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் புதிதான கிருபை. புதிதான கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன? முதல்ல கிருபை என்றால் ஒரு தகுதியில்லாத மனுஷனுக்கு ஆண்டவர் இரக்கமாய் இருப்பதுதான் கிருபை. ஒரு தகுதியில்லாத மனுஷனுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகள் தான் கிருபை. ஹல்லேலூயா. சோ தகுதியே இல்லாத மனுஷனுக்கு ஆண்டவர் கிருபை செய்யணும். தகுதியே கிடையாது. ஆனா ஆண்டவர் கிருபை செய்கிறார். தகுதியில்லாத ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அதான் கிருபை. தகுதியில்லாத மனுஷனுக்கு ஒரு இறங்கி ஒரு நன்மை செய்கிறாரு. நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அவன் தகுதியே இல்லை. அவன் பாத்திரனே இல்லை. நாம் பாத்திரர்கள் அல்ல. ஹல்லேலூயா. சொன்னார் என்ன சொல்றாரு? நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு அளவில்லை. அளவே இல்லை. ஒரு நாளா 2 நாளா அதிகமான இரக்கத்தினால் உன்னை நிறைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை. ஈசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். ஈசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. ஹல்லேலூயா. தீனமாதி காலையில் தேடும் போது கிருபை. தீனமாதி காலையில் தேடும் போது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போது மேகம் கிருபை தாருமே. ஹல்லேலூயா. சோ முதல்ல உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்கவே. ஹல்லேலூயா. சோ நிர்மூலமாகாது இருப்பது ஆண்டுடைய கிருபை. நாம் முற்றிலும் அழிஞ்சு போகாது இருப்பது ஆண்டுடைய சுத்த கிருபை. நாம் அழிஞ்சு போக மாட்டோம். நாம் அழிஞ்சு போக மாட்டோம். ஹல்லேலூயா. நாம் அழிஞ்சு போகவில்லை. அழிஞ்சு போகவும் மாட்டோம். ஆண்டவனை பார்த்து சொல்றார், நீ அழிஞ்சு போக மாட்டாய். நீ அழிஞ்சு போக மாட்டாய். ஹல்லேலூயா. யார் அழிஞ்சு போவா? கர்த்தரை நம்பாத ஜனங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்லியிருக்கிறதுனா, அவைகள் காலை தோறும் புதியவர்கள். Can you have some meat for them? காலை தோறும் புதியவர்களாக இருக்கிறது. உமது உண்மை பெரிது. பாருங்க,
25ஆம் வசனத்துல என்ன பட்டிருக்குன்னா, தமக்கு காத்திருக்கிறவங்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் யாருக்கு நல்லவர்னா, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அது என்ன போட்டிருக்கு? 25ஆம் வருஷம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நாளைக்கு உங்களுக்கு நன்மை நடக்க போது நான் சாத்தானுக்கு தெரியும். நாளைக்கு உங்களுக்கு நன்மை நடக்க போது சொல்லி என்ன பண்றேன்னா, எப்படியாவது உங்களை அவிசுவாசத்துக்குள்ளே தள்ளி விடுகிறான். ஒரு நாளைக்கு நன்மை நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். நீங்க என்ன பண்ணலாம்? சந்தேகப்படாமல் விசுவாசிங்க. என் தேவன் எனக்கு சொன்னதை செய்து முடிப்பார். என் தலையிலே கையில வைத்து என்னுடைய போதகர் எனக்காக ஜெபிக்கும் போது, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கும் போது சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் கண்டிப்பாக மெய்யாகவே உண்மையாக மாறும். அதுல ஒன்று கூட மாறாம இருக்காது. எல்லாம் மாறும், எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. கண்டிப்பா நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஒன்று கூட மாறாமல் நடக்கும். உன்னுடைய ஊழியக்கார மூலமாக ஆண்டவர் பேசின எல்லா வார்த்தைகளும் கர்த்தர் நிறைவேற்றுவார். சோ என்ன பண்றதுன்னா, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை நம்புகிறவர்களுக்கும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்பு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க வாலிப பிரயாணத்தில் இருந்தீங்கன்னா, தன் இளம் பிரயாணத்தில் முகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று கொண்டிருக்கிறது. சோ வாலிப வயசுல முகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. டோன்ட் worry about anything. தினம் அதிகாலை இன்னைக்குதான் அந்த அதிகாலை என்று நினைச்சுக்கொள்ளுங்க. இதான் அதிகாலை என்று விசுவாசிங்க. இதுதான் அந்த நாள் என்று விசுவாசிங்க. இந்த நாள் தான் வெற்றி நாள் என்று விசுவாசிங்க. இந்த நாள் தான் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிற நாள் என்று விசுவாசிங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் என்று விசுவாசிங்க. இன்று எனக்கு நன்மை நடக்க போகிறது. என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் நடக்க போகிறது. என் குடும்பத்தில் ஒரு மாறுதல் நடக்க போகிறது. என் வீட்டில் ஒரு மாறுதல் நடக்க போகிறது. கர்த்தர் சொன்னபடி எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், அதை செய்திடுவார், அதை நிறைவேற்றுவார். என் வாழ்க்கை மாறும். அவர் சொன்னார், அதை செய்திடுவார், அதை நிறைவேற்றுவார். என் வாழ்க்கை மாறும். சோர்ந்து போய் நான் இருந்தேன், தள்ளாடி தள்ளாடி நடந்தேன். உதவுவார் யாரும் இல்லை, நெருங்குவார் யாரும் இல்லை. சோர்ந்து போய் நான் இருந்தேன், தள்ளாடி தள்ளாடி நடந்தேன். உதவுவார் இல்லை, நெருங்குவார் இல்லை. ஏசப்பா என்று கூப்பிட்டேன், என் கண்மலே என்று எஞ்சினேன். இறங்கி வந்தார், என்னை உயரத்தில் உயர்த்தினார். ஏசப்பா என்று கூப்பிட்டேன், கண்மலையே என்று கூப்பிட்டேன். இறங்கி வந்தார், உதவ வந்தார். நான் திக்கற்ற பிள்ளை என்று நினைத்தேன், ஆனால் இயேசு என் இதயத்தை நிரப்பினார். அவர் என் அருகில் வந்து என்னை பார்த்து சொன்னார், நான் உன் தகப்பன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். என் பிள்ளையை நீ கவலைப்படாதே. கர்த்தருடைய கிருபை தினம் தினம் அதிகாலையிலே அவர் புதிதான கிருபை நான் உன்னை தேற்றுவார். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தினம் தினம் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும்
இந்த ஈரமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அனுபவி துணை தீருவே கண்ணீரெல்லாம் இருமையின் போர்க்கரத்தானவே. துணை தீருவே கண்ணீரெல்லாம் இருமையின் போர்க்கரத்தால் ஆற்றுவே ஆற்றிடுவே காரியங்களை அபிஷேகத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இந்த ஈரமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த ஈரமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எத்தனையோ பிள்ளைங்க உமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆனாலும் நீங்க சொல்லியிருக்கீங்க உங்க ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படி சொல்லியிருக்கீங்க. இந்த நாளிலே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஒருவேளை நாங்கள் நிர்மூலமாக இருப்போம், என்னைக்கும் ஒளிஞ்சிருப்போம், என்னைக்கும் மறைச்சு போயிருப்போம். நீங்க இன்னைக்கும் மறைச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறது காரணம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனாய் நீ இருக்கிறாயா? கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷன் இருக்கிறாயா? கர்த்தரனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. செங்கடலை இரண்டாக பிளந்த கர்த்தராகிய ஆண்டவர் உன் அருகில் நிற்கிறார், உன் பக்கத்தில் நிற்கிறார். ராஜாவும் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசனம் 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 தேவ பிரசனம். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உமக்காக நான் வாழணுமே. அன்று இந்த நாளில் நாங்கள் நிர்மலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. உடைய இரக்கத்திற்கு அளவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. சோ தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு புதிதான கிருபையினால் உன்னை நிரப்ப போகிறார், நம்மை நிரப்ப போகிறார். Today, from today, the Lord is going to, send His grace upon His people. Hallelujah. From this morning, hallelujah. இந்த நாள் வரைக்கும் நம்ம இருந்தது கர்த்தருடைய சுத்த கிருபையினால் இருக்கிறோம். இனி நாம் இருப்போம். இந்த நாள் அந்த புதிதான கிருபையினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். Hallelujah. And your anointing and your power. Hallelujah. Can you sing the song? தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போது மேகம் கிருபை தாருமே, போது மேகம் கிருபை தாருமே. ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஆண்டவர் நிச்சயமாக அவர் சொன்னபடி செய்வார். இன்று கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்குது. என்ன வார்த்தைனா,
தினம் அதிகாலையிலே கர்த்தர் புதிதான கிருபையினால் உன்னை நிரப்பப் போகிறார். புதிதான இரக்கமடை தேடி வரப்போகிறது. So don't worry about anything. உங்களுடைய வாழ்விலே நீங்க பார்க்கிற இன்னைக்கு பிரச்சனை பார்க்கறீங்கல்ல, அந்த மலை கடந்து போகும். ஹல்லேலூயா. அந்த மலை கடந்து போகும். பிரச்சனை மலைகளை போல இருக்கிறதா? அந்த பிரச்சனை கடந்து போக போகிறது. It will go off. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பனியை போல கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய போகிறார். பனி போல உன் மேல நகர போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாய் அல்லவா? கர்த்தரின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் சத்தம் கேட்டார். நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். எனக்கு இருக்கிறதெல்லாம் பயங்கள்ல இருந்து என்னை விடுவித்தார். அவர் உயர்ந்த ஸ்தலத்துக்கு என்னை கொண்டு போய் நிறுத்துவார். அவருடைய கரம் வல்லமை நிறைந்த கரமாய் என்னை பாதுகாக்கிற கரமாய், என் குடும்பத்தை பாதுகாக்கிற கரமாய் இருக்கும் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் நன்மை செய்யும்படி உன்னை நிரப்பி உன்னை வழிநடத்தும். ஹல்லேலூயா. ஆமென். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே புத்தியாய், நன்மையால் உன் வாயை உன் வயது கருவை போல் மனம் கொண்டு, உன் வயது கருவை போல் மனம் கொண்டு, ஓங்கிலமை போலாகவே செய்ததா என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். ஹல்லேலூயா. Don't worry. The Lord is telling you, கர்த்தரை காத்திருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் உன்னை திருப்திப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார். நீ பலவீனமாய் இருக்கிறாய். உன் பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கர்த்தரின் கரம் மேல் இறங்குகிறது. Hallelujah. Lord, deliver me from every evil. கேளுங்க. ஆண்டவரே, எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி காத்த நம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். Let your hand be upon me. Let your nail-pierced hand be upon me, Lord. ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கரம் என் மேல் இருப்பதாக உம்முடைய கிருபையினால் என்னை மூடும். Lord, cover me by thy grace. Hallelujah. Let thy grace be upon me. ஆண்டவருடைய கிருபை என் மேல் இருப்பதாக, உம்முடைய வல்லமை நிறைந்த கரம் என்னை மூடுவதாக. Oh, let your powerful hand be upon me. Protect me. என்னை பாதுகாத்தல்லும் என்னை கைவிடாதிருக்க ஆண்டவரே. என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் கைவிடப்படுவதில்லை. Hallelujah. கர்த்தர் என்னோடு இருப்பார். Whatever might be the circumstance, the Lord shall never forget me. The Lord shall never leave me. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நான் கைவிடப்படுவதில்லை. I will not be forgotten. I will not be forgotten by the Lord. The Lord shall be with me. கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கும். கர்த்தருடைய கிருபை நான் கர்த்தரை தாங்கும். The Lord's hand will be upon me. The grace of the Lord shall cover me. கர்த்தருடைய வல்லமையின் கரம் என்னை பாதுகாக்கும். அவசத்தை கீழ்நடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசத்தையின் கீழ்நடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைந்திருக்கிறவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியவே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியவே. அவசத்தையின் அலைக்கலப்புகவே தம் சிறகுகளால்
கர்த்தர் 10,000 பேர் வந்து உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ரெடியானாலும் கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார். The powerful hand of the Lord is with you. கர்த்தருடைய கரம் உன் மேல் இருக்கிறது. Don't worry about anything. Might be 1,000 shall be in your left side and 10,000 in your right side. Nothing shall harm you. ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. Nothing shall harm you because the Lord your God shall be with you. கர்த்தராகிய ஆண்டவர் நடுவில் இருக்கிறார். The hand of the Lord shall be upon you. கர்த்தருடைய கரம் உன் மேல் இருக்கும். The hallelujah, the protecting hand of the Lord shall be upon you. பாதுகாவலின் வல்லமை கரம் உன் மேல் இருக்கும். நீ எந்த தீங்குக்கும் பயப்பட மாட்டாய். You will not fear any evil, for thou art with me. The rod and the staff they comfort me. Oh hallelujah. Amen. மரண இருளில் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு இருக்கிறீர். Thy rod and the staff they comfort me. Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my beloved, my cup runneth over. ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் இருப்பேன். Hallelujah. Don't worry about anything. Just believe that the Lord is going to do miracles in life. கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிற உனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். அவர்தான் நன்மைகளின் நாயகன். Hallelujah. Amen. Amen சொல்லுங்க. Amen சொல்லுங்க. ரஹோபோத். What is ரஹோபோத்? ரஹோபோத் என்றால் சமாதானத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தார். எல்லாம் எங்கே போனாலும் எதிர்ப்பு, எங்க போனாலும் பிரச்சனை. ஈசாவுக்கு ஆனா கர்த்தர் கடைசியாக ரஹோபோத்திலே சமாதானத்தை கொடுத்தார். ஆமென். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிற நேரம் வந்து விட்டது. பிரச்சனைகள் வழியாக நீங்க கடந்து சென்றீங்க. போராட்டம், பிரச்சனை. சொல்லுங்க, என் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என் காத்திருப்பு முடிந்தது. கர்த்தரின் சத்தம் கேட்டார். என் துக்க நாட்கள் முடிந்தது. நான் கர்த்தரால் நன்மை பெற்றேன். என் துக்க நாட்கள் முடிந்தது. நான் கர்த்தரால் நன்மை பெற்றேன். ஹல்லேலூயா. சோ நம்முடைய காத்திருப்பு முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நீங்க விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்துட்டாரு. அந்த நன்மை நான் எடுத்துட்டேன். நீங்க விசுவாசி. Just believe the Lord has done good for you and I have taken the good from the Lord. Just believe and say. உங்க வாயினால் அறிக்கை செய்யுங்க. Just confess that the Lord has done good for you. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி உன் வாயினால் அறிக்கை செய்யுங்க. உங்களுக்கு நன்மை உண்டாயிடுச்சு. The Lord has done good for you. உனக்கு நன்மை உண்டாயிடுச்சு. The hand of the Lord is upon you. கர்த்தருடைய கரம் உன் மேல் இருக்கிறது. வல்லமை நிறைந்த கரமாய் கர்த்தருடைய கரம் உன் மேல் இருக்கிறது. நீ பயப்படாதே. சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுங்கோ, ஒரு நன்மையும் குறைபடாது. The young lions will lack for food and they will be hungry, but you, a person of God who believes in the Lord, shall never starve. Hallelujah. நீங்கள் ஒரு நாளும் பட்டினியா இருப்பதில்லை. சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும், ஆனா நீங்க பட்டினியா இருப்பதில்லை. கர்த்தர் புதிதான வாசலை உங்களுக்கு திறக்க போகிறார். There's going to be a new opening for you. கர்த்தர் புதிதான வாசலை உங்களுக்கு திறக்க போகிறார். கர்த்தர் நன்மையானதை செய்ய போகிறார். உன் வாழ்க்கை நன்மையா மாற போகுது. உன் குடும்பத்திலே நன்மையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். Hallelujah. The Lord is going to, hallelujah, He is going to do good for your family, and there shall not be any hindrance. எந்த தடையும் இருக்காது. எல்லா blocks-ஐ கர்த்தர் உடைக்க போகிறார். The Lord is going to break every blocks which is blocking you from being, in the grace of God. கர்த்தருடைய கிருபையில் இராதபடி தடைகள் எல்லாம் தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். Hallelujah. And for your financial status, every power which is trying to block your financial status is going to be broken. எல்லாம் உங்களுடைய பொருளாதாரத்தின் உயர்வை நோக்கி நீங்க போகும்போது, பொருளாதாரத்தின் உயர்வை நோக்கி நீங்க போகாதபடி தடைகள் எல்லாம் தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். Hallelujah. From poverty to prosperity. Hallelujah. தரித்திரத்திலிருந்து ஒரு பணக்கார மனுஷியாக மாற்ற போகிறார். என் தேவனுடைய ஆசீர்வதிக்க போகிறார்.
கர்த்தருடைய கரம் உன்னை ஆசீர்வதிக்கும். The hand of the Lord is going to bless you. You are going to be blessed. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Hallelujah. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் உன் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு நிறைவாக்கி நடத்திடுவார். உன் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. சொல்லுங்க, எனக்கு இனி குறை இருக்காது. எனக்கு இனி குறை இருக்காது. சொல்லுங்க, எனக்கு இனி குறை இருக்காது. நீங்க சொல்ல சொல்ல உங்க வாயினால் அழிக்க செய்ய. Don't every time you tell I will not starve, I will not have any lack, because the Lord shall supply all my needs. கர்த்தரின் தேவைகளை சந்திப்பார். The hand of the Lord is upon me. கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. The Lord shall supply all my needs. கர்த்தர் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். The Lord shall supply all my needs. My supplies will be the Lord shall give everything what all I need. எனக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் செய்து கொண்டிருப்பார். எனக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் எனக்கு அதை செய்யும். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் என்னை நடத்தின கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே அபிஷேகத்தின் வல்லமையால் நடத்த போகிறார். The Lord is going to hallelujah pour out his blessings upon me. கர்த்தருடைய வல்லமை என்னை தாங்க போகிறது. கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் நடத்த போகிறார். ஆண்டவருடைய இரக்கம் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? காலை நேரம் ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இந்த ஜெப தியானமே. தினம் காலையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வரும்போது தினம் உங்களுக்கு பேசுவார். எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா பேசலாம்? பயப்படாதீங்க. The Lord shall be with you. Don't worry about anything. Amen. Hallelujah. ஜெபிக்கிற அப்பா பிதாவே, இந்த காலை நேரத்திலே இந்த நாளை அற்புதமான நாளை மாற்றி தந்த தேவனுக்கு கர்த்தருக்கு நன்றி. Thank you for the Lord has done wonderful things in our life and he has made this day a wonderful day. கர்த்தர் இந்த நாளை அற்புதமான நாளாய் மாற்றியதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அன்பான கரம், வல்லமை நிறைந்த கரம், இரக்கம் நிறைந்த கரம் என்பது இருப்பதாக. Hallelujah. Hallelujah. The lovable hand of the Lord. Hallelujah. The Lord of mercy shall be upon me and he shall pour out his blessings upon me. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மழை என் மேல் பெய்யும். நான் விசுவாசிக்கிறேன் என்று நம்புங்க. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். The Lord has made a turn in your life and your life shall be turned. You shall be financially blessed. Hallelujah. பொருளாதாரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசிப்பாயா? தினம் காலையிலே அவருடைய வார்த்தையை கேட்பாயா? கர்த்தருடைய சன்னிதானத்தில் கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேலையெல்லாம் செவி சாய்த்தி இந்த உதவி நான் மறப்பேனோ? ஆண்டவரே உமக்கு நன்றி. இங்க இருக்கிற இங்க பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உம்முடைய கரம் மேல் இருப்பதாக. உம்முடைய கிருபையினால் அவர்களை தாங்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உலகானாகிய நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். Hallelujah. In the name of Jesus Christ of Nazareth, the Son of the Most High, I bless them in the name of our Lord and Savior Jesus Christ. Hallelujah. I bless them in the name of the Father, Son and the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். You shall be blessed and the power of God will be upon you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும். Hallelujah. The grace of the Lord shall cover you. கர்த்தருடைய கிருபை உன்னை மூடும். காலைதோறும் மாத்திரமல்ல, இந்த நாள் முழுதும் மூடும். The whole day, இந்த நாள் முழுதும், the whole day
the grace of the Lord shall cover you and you shall be protected. இந்த நாளிலே நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். Amen. So let us pray now in the name of Jesus. Just keep your hand in your head and say, I'm covered right under the blood. I'm covered right under the blood. I'm covered right under the blood. Where the demons can't do me no harm. Like it. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. Where the devil can't do me no harm. சொல்லுங்க. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன். வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளேன். வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் என்னை தொட முடியாது. எந்த தீங்கும் என்னை அணுகாது. சொல்லுங்க. தீங்கில்லை, தீங்கில்லை, தீங்கில்லை. தீங்கில்லை, தீங்கில்லை. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சொல்லுங்க. தீங்கில்லை, தீங்கில்லை, தீங்கில்லை. சாத்தான் என்னை தொட முடியாது. எந்த தீங்கும் என்னை அணுகாது. நன்றி, கர்த்தருக்கு நன்றி. ஆமென். Thanks be to the Lord who has done wonders in our life. கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தரை துதிப்போம். The Lord has done wonders. We praise Him. We praise Him in the morning and praise Him in the evening. Today, 3 o'clock, we'll have the English service. 3 மணிக்கு இங்கிலீஷ் ஆராதனை இருக்கும் லைவ். கரெக்டா 7:30 மணிக்கு மாலையில லைவ் ஆராதனை இருக்கும். ஸோ அதுவும் கலந்து கொள்ளுங்க. நாளையிலிருந்து காலை ஆராதனை 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 7 மணிக்கு முடிக்கிறது சில பேருக்கு கஷ்டமா இருக்கிறது. அதனால 6 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30 மணிக்கு முடிக்க போகிறேன். So tomorrow morning will be from 6 o'clock to 6:30. So my dear friends, there's not time to sleep. There's a time to pray. இந்த நேரம் தூங்குவதற்கு நேரம் அல்ல, ஜெபிக்கிற நேரம், கர்த்தரை நோக்கி பார்க்கிற நேரம். Hallelujah. இந்த தேவன் எனக்கு நன்மை செய்தார். The Lord shall do good for you. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். ஆமென்.